الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام ما كان لنبي إلا وقد حج أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபஉ தாபிஈன்கள் மீதும் நல்லோர்கள் நாதாக்கள் உலகில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாராரின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் யாவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணையினால் கிருபையினால் புனிதமான மக்கமா நகருக்கு நாம் வந்து உம்ரா என்று சொல்லக்கூடிய அமலை முழுமையாக நிறைவேற்றி நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் நாம் செய்த உம்ராவை முழுமையாக கபூல் செய்வானாக. இங்கு நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை கியாமத்துடைய நாளையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்கவர்களே, ஒரு புனிதமான ஒரு இடம் இந்த மக்கமா நகரம் என்பது சாதாரணமான ஒரு நகரம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மா கான நபியின் இல்லா வகத ஹஜ்ஜ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களும் வந்த இடம் இந்த காபத்துல்லாஹ், இந்த மக்கமா நகரம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,00,000 சொச்சம் நபிமார்களும் வந்த இடம் இந்த மக்கமா நகரம். அல்லாஹ் இங்கு வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்திருக்கிறான். ஆமீன். கண்டிப்பா நாம என்ன செய்யணுங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும். ஏன்னா நான் நேற்று கூட காலையில் கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசும் பொழுது சொன்னேன், வசதி படைத்தவர்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு வந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி என்றால் காசு பணம் வைத்தவர்களுக்கு எல்லாமே இந்த இடம் சாத்தியம் என்றால், இந்தியாவை ஆண்ட 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள், பேரரசர்கள், அது ஹுமாயூனாக இருக்கட்டும், ஷாஜஹானாக இருக்கட்டும், அக்பராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நசீபு கிடைக்கல. ஆட்சி அதிகாரம் அவங்களுடைய கையில இருந்துச்சு, பணபலம் கையில இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த நசீபு இருந்துச்சானா இல்லை. இப்ப நம்முடைய ஊர்லயே பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள்லாம் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நமக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளும் உம்ராவுக்கு வரக்கூடிய முஅத்தமிரீன்களும், அதாவது நாம உம்ராவுக்கு வந்திருக்கிறோம்ல, ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களும் உம்ராவுக்கு வரக்கூடியவர்களும் இறைவனுடைய விருந்தாளின்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட நேற்று பஸ்ல சொன்னேன், 1000 பேர் நமக்கு பழக்கம் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு திருமணம், நம்முடைய வீட்டுல ஒரு சுபகாரியம் என்றால் நம்ம யாரை கூப்பிடுவோம்? நமக்கு யார் நமக்கு பழக்கம் இருக்கோ அவங்கள கூப்பிடுவோம். உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, ரொம்ப யாரை பழகி இருக்கிறோமோ அவங்கள கூப்பிடுவோம். எல்லாத்தையும் கூப்பிட மாட்டோம். அது மாதிரி கோடான கோடி மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் எல்லாருக்குமே அல்லாஹ் ஹஜ்ஜு உம்ராவுடைய பாக்கியத்தை தந்துடுறதில்லை. அவன் யாரை விருப்பப்படுகிறானோ, மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த மனிதர் ஹஜ்ஜு செய்வார். தாய் தந்தையினுடைய அந்த துளி இருக்குது பாருங்க, அந்த துளியிலேயே அல்லாஹ் எழுதி வச்சிருவானா, இவர் பிறந்த பிறகு ஹஜ்ஜு செய்வார், இவர் ஹஜ்ஜு செய்ய மாட்டார், இவர் உம்ரா செய்வார், உம்ரா செய்ய மாட்டார், அல்லாஹ் எழுதி. இப்ப நம்முடைய பெயர்லாம் அங்க பொறிக்கப்பட்ட காரணத்தினால நாம இங்க வந்திருக்கிறோம் இல்லையா?
அப்போ ஒரு புனிதமான ஒரு இடம் இந்த மக்கமா நகரம் என்பது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, காபத்துல்லாஹ்ல ஒவ்வொரு நாளும் குல்லு யௌமின் ஃபீ லைலின் வ நஹாரின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு யௌமின் ஃபீ லைலின் வ நஹாரின், ஒவ்வொரு நாளும் இரவிலேயும் பகலிலேயும் 120 ரஹ்மத்துகளை அல்லாஹு தஆலா காபத்துல்லாஹ்விலே இறக்கிக் கொண்டே இருக்கிறான். சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய விஷயங்கள். யாருக்காவது தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னா தயவு செய்து மெதுவா எந்திரிச்சு போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துடணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இது போன்ற சபையில தான் இறங்கும். வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள்ல பாருங்க, அசரத்து பயான் ஆத்து நாத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு சிலர் அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. தூக்கம் வராத ஆளுகளுக்கு கூட அல்லாஹ் ரசூல் சம்பந்தமான விஷயங்களை பேசும் பொழுது இயற்கையாகவே தூக்கம் வரும். அதனால தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னா மெதுவா எந்திரிச்சு என்ன செய்யணுங்க, போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா இறக்கி கொண்டே இருக்கிறானா ஒவ்வொரு நாளும், காலையிலையும் மாலையிலையும். எங்கங்க? காபத்துல்லாஹ்ல. இடையில கேள்வி கேட்பேன், கண்டிப்பா நீங்க பதில் சொல்லணும். நீங்க அப்பதான் நல்லா கவனிக்கிறீங்களாங்கிறத நான் அறிஞ்சிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையிலையும் மாலையிலையும் 120 ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய அந்த ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா பிரிக்கிறார். அந்த 120 ரஹ்மத்துகளும் யாருக்குங்க? நமக்கு தான், மனிதர்களுக்கு தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 60 ரஹ்மத்துகள் யாருக்கு தெரியுமா? லித்தவாஃபீன, யார் கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு 60 வகையான ரஹ்மத்துகள் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது 63 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ் எத்தனைங்க? ஒரே ஒரு ஹஜ் தான், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த விடைபெரியா ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த ஒரு ஹஜ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்நாள்ல அவர்கள் செய்த உம்ராக்கள் 4 உம்ரா செஞ்சிருக்கிறாங்கன்னு ஹதீஸ்ல வருது. 4 உம்ரா தான் செஞ்சாங்களா? இப்ப நம்ம வந்திருக்கிறது 15 நாள் சஃபர்ல, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 உம்ரா செய்யணும்னு ஆசை இருக்கு இந்த 15 நாள்ல. 63 ஆண்டு காலம் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே 4 உம்ரா தான் செஞ்சிருக்கிறாங்களா? ஏன் அதிகமா செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை விட தவாஃப்ல அதிகமா கவனம் செலுத்தினாங்க. நம்ம ஊர்ல கூட பயான்ல சொன்னோம் உங்களுக்கு, தவாஃப்ல தான் அதிகமா கவனம் செலுத்தினாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல அதிகமா கவனம் செலுத்தி இருக்கிறாங்களோ அதுல தான் நாம என்ன செய்யணுங்க, கவனம் அதிகமா செலுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 60 வகையான ரஹ்மத்துகள் தினந்தோறும் இறங்கும், கிடைக்கும். யாருக்கு? யார் தவாஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எந்நேரமும் தவாஃப் செய்து கொண்டே இருக்கும். ஹாஜிகளுக்கு நம்ம அடிக்கடி தான் சொல்றது, ஒரு வக்து முடிஞ்ச உடனே ரூமுக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு தவாஃப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வாங்க. கண்டிப்பா அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஃபஜ்ர் தொழுகிறோமா, ஒரு தவாஃப் செய்யாம ரூமுக்கு வரக்கூடாது. லொஹர் நேரத்துல வெயிலா இருந்தாலும் இருக்கலாம், அதனால செய்ய முடியாட்டி அஸ்ருக்கு போறோமா, அஸ்ருக்கு பிறகு ஒரு தவாஃப், மக்ரிபுக்கு பிறகு ஒரு தவாஃப், இஷா முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தவாஃப், கண்டிப்பாக அந்த தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் தோன்றிய காலம் முதல் கொண்டு கடைசி காலம் வரை ஒவ்வொரு நாளும் தவாஃப் நடைபெற்று கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலே தவாஃப் என்கிற அமல் நிற்கிறதோ அன்றைக்கு உலகம் அழியும் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பாருங்க, நீங்க ஹஜ்ஜுடைய சீசனாக இருக்கட்டும், உம்ராவுடைய சீசனாக இருக்கட்டும், உம்ரா பயணிகள் வராத சீசனாக இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், ஹஜ் அல்லாத காலங்களாக இருக்கட்டும், மழை கடுமையான மழை பெஞ்சாலும் தவாஃப் நிற்கவே நிற்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கடுமையான மழை பெஞ்சான். இன்னும் சொல்ல போனா காபத்துல்லாவை சுற்றி நிறைய தண்ணீர் தேங்கி நின்றுச்சான். ஹதீஸ்ல வருதுங்க, கட்டுக்கதை இல்ல, நீச்சல் அடிச்சு கொண்டு சில சஹாபாக்கள் தவாஃப் செய்ததாக வருது ஹதீஸ். தவாஃப் நிற்காது, வெயிலுடைய காலத்திலையும் நிற்காது, மழையுடைய காலத்திலையும் நிற்காது. உலகத்துல ஒரே ஒரு இடத்துல நேரம் விடுபடாமல், எந்த ஒரு நேரமும் இல்லாமல் சரியாக தொடர்ந்து ஒரு அமல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்றால் அது எந்த அமலுங்க? தவாஃப் மட்டும்தான். அந்த அமல் என்னைக்கு நிற்கப்படுகிறதோ அன்றைய நாள் உலகம் அழியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அதிகமாக நம்ம என்ன செய்யணுங்க? தவாஃப் செய்யணும். 60 ரஹ்மத்துகள் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 120ல 60 போச்சுன்னா எவ்வளவு மிச்சம்? 60 இருக்கு. அதை பங்கு வச்சாங்க. 40 ரஹ்மத்துகள் லில் முஸல்லீன, தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நின்று தொழுகிறோமா இல்லையா? ஃபரதான தொழுகை, உபரியான தொழுகை, நஃபிலான தொழுகை, ஜனாசாவினுடைய தொழுகை,
எந்த தொழுகை தொழுதாலும் தொழக்கூடியவர்களுக்கு 40 வகையான ரஹ்மத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 60 40 100 ஆயிருச்சு. மிச்சம் எவ்வளோங்க? 20. யாருக்கு இது கேள்விப்பட்டிருப்பீங்க? யாராவது ஒருத்தர் 2 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஹதீஸ் கேள்விப்படலையா? 20 ரஹ்மத்துகள் யாருக்கு தெரியுமா? வெறுமன காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 20 வகையான ரஹ்மத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துனா முதல்ல என்ன விளங்கணும்? என்னங்க ரஹ்மத்துனா என்னங்க? நன்மையா அப்படின்னு. ஆமா, ஒரு ரஹ்மத் என்பது முஹத்திஸீன்கள் விரிவுரை செய்யறாங்க, ஒரு பெரும் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அதுதான் ஒரு ரஹ்மத்துன்னு அர்த்தம். அப்ப தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 60 துஆக்கள் கபூலாகப்படுது. தொழக்கூடியவர்களுக்கு 40 வகையான பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், 40 துஆக்கள் கபூலாக்கப்படுது. ரெண்டுமே செய்யல, வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க, அவருக்கு 20 வகையான ரஹ்மத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தொழுகல, தவாஃப் செய்யல, எந்த ஒரு அமலும் அவர் செய்யல, காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கருணையான அல்லாஹ். பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு கட்டடம் எந்த கட்டடங்க? இந்த காபத்துல்லா. அதனால சுய தேவை, தூக்கம், உணவு, இந்த 3 விஷயத்தை தவிர மீதி உண்டான நேரத்துல நம்முடைய நேரத்தை எங்க கழிக்கணும்? காபத்துல்லால தான் கழிக்கணும். போன தடவை வந்து ஒரு ஹாஜிமா துவைச்சிட்டு அப்பதான் வந்தாங்க வாளியை தூக்கிட்டு. இடையில பார்த்தேன், அவங்கள பார்த்துட்டு, என்னம்மா ரொம்ப களைச்சு போய் வந்துருக்கீங்களே? ஆமா ஜெருத்து, இப்பதான் துவைச்சு முடிச்சேன். அடுத்து என்ன செய்ய போறீங்க? அடுத்து குளிக்கணும், அதுக்கப்புறம் சாப்பாட்டு நேரம் வந்து சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு சாயந்தரம் போகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை ஊர்லயே செய்யலாம்ல, நீங்க இங்கே வரணும்னு அவசியம் இல்லையே. பெரிய தொகை கொடுத்து உறவினர்களை விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, சொந்த பந்தத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்க வந்து அதே துவைக்கிறது, அதே குளிக்கிறது, அதே சாப்பிடுறது, அதே தூங்குறது. 1க்கு 1 லட்சம் நன்மையை ஈட்டி தரக்கூடிய இடம் அல்லவா இது? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பிமிஅத்தி அல்ஃபி தரஜா. எந்த அமல் நீங்கள் செய்தாலும் 1க்கு 1 லட்சம் சவாபு கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு நோன்பு வைக்கிறீங்களா, 1 லட்சம் நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். ஒரு குர்ஆன் ஷரீஃப் முழுமையாக ஓதி முடிக்கிறீங்களா? நேற்று கூட ஆஜியார் சொன்னாங்க, நான் குர்ஆன் ஷரீஃப் முடிக்காம போக மாட்டேன், அது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதி முடித்தால் 1 லட்சம் குர்ஆன் ஷரீஃப் ஓதிய சவாபு. நம்முடைய ஆயுள் முழுவதும் ஓதினாலும் 1 லட்சம் குர்ஆன் ஓத முடியாது. அது விளங்கி ஓதினாலும் சரி, விளங்காமல் ஓதினாலும் சரி, அர்த்தத்தை படிச்சு ஓதுறது சிறப்பு. அரபியில ஓதுறதும் நல்லதுதான். அரபியிலே ஓதி முடிச்சாலும் ஒரு குர்ஆன் முடிச்ச 1 லட்சம் குர்ஆன் ஓதுன நன்மை. ₹1 இந்த இடத்துல தர்மம் செய்தால் 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்த நன்மை. ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால், ஒரு இஷாவுடைய தொழுகையை நாம நிறைவேற்றணும்னு வைங்க, இமாம் ஜமாத்தோட 1 லட்சம் இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றிய நன்மை நம்முடைய ஊர்ல கிடைக்காது, மற்ற இடங்கள்ல கிடைக்காது. மதீனால இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவிக்கே இந்த சிறப்பு இல்லை. 1க்கு 1 லட்சம் கிடைக்குமானா அங்க கிடைக்காது, காபத்துல்லால மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் அத்தகைய பரக்கத்தை வச்சிருக்கான். இந்த விஷயத்தை ஏன் ஆரம்பத்துல சொல்றேன்னா, காபத்துல்லா மக்கமா நகரம், இதனுடைய சிறப்புகளை நாம உள்வாங்கணும், முதல்ல விளங்கணும். சாதாரணமான ஒரு இடம் இல்லவே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வெறுமனே 20 ரஹ்மத்துகள், 20 ரஹ்மத் யாருக்குங்க? பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும் கிடைக்கும். பார்த்தாலே நன்மை கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் 3 தான். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 1 பெற்றெடுத்த தாய் தந்தைகளை ஒரு மகன் நல்ல கண் கொண்டு பார்க்கறான், நம்மை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப பெருமிதப்படுறான்னு வைங்க. பெத்த தாய் தந்தையை பார்க்கறதுனால சவாபுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது எதுக்குங்க? குர்ஆன் ஷரீஃபை ஓத தெரியாதவர் விரிச்சு பார்க்கறாரு, கவலைப்படுறாரு, எனக்கு ஓத தெரியலையே, ஓத கத்திருந்திருக்கலாமே, ஓத தெரியலையேன்னு சொல்லி அப்படியே கவலையோடு அந்த குர்ஆன் ஷரீஃபை பார்க்கிறாரு பாருங்க, பார்ப்பதற்கு சவாப் எழுதப்படும். சஹீஹான ஹதீஸ் இது. 3வது சொன்னாங்க, காபத்துல்லாவை வெறுமனே பார்த்துக்கிட்டே இருந்த நன்மை கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சாதாரணமான ஒரு இடமாக கருதி விடக்கூடாது, மிக மிக உன்னதமான உயர்தரமான ஒரு இடத்துக்கு தான் நாம இங்க வந்திருக்கிறோம். சரி, இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால உம்ரா செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா கவனிங்க, விஷயத்துக்கு வர்றேன். உம்ரா செஞ்சு முடிச்சிட்டோம். நம்முடைய உம்ராக்கள்ல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா நாம திருத்திக்கணும். தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு தடவை நம்ம கூட்டிட்டு வந்து காமிச்சாச்சு, இனி அடுத்து நீங்களா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அமல்கள்ல ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நீங்க திருத்திக்கணுங்கிறக்காக தான் இந்த பயான். 2வது விஷயம், காபத்துல்லாவை சுத்திக்கிட்டே வர்றோம். இப்ப நம்ம ஊருக்கு போறோம், சகோதர சமயத்தின் நண்பர்கள் எத்தனையோ பேர் நம்மள்கிட்ட பழகுறாங்க, நிறைய பேர் பழகுறாங்களா, நல்ல நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க நமக்கு. அப்போ அவங்க கேட்பாங்க, எங்க போயிட்டு வந்தீங்க? நாங்க மக்கா போயிட்டு வந்தோம். அப்படியா? என்ன எதுக்காக வேண்டி போனீங்க? அங்க ஒரு புனித ஆலயம் இருக்கிறத சுத்தி வந்தோம். அப்படியா? அதனுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன். அப்பதான் நமக்கு தெரியாது. எங்களை கூப்பிட்டு வந்த அஜர்த்து வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு,
ஆனா இதனுடைய பூர்வீகத்தை சொல்லவே இல்லையே. இது எப்படி தோன்றுச்சு? காபத்துல்லாவுடைய ஹிஸ்டரி என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம விட மற்றவங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம சுத்துறோமா இல்லையா? இந்த காபத்துல்லா உலகத்தினுடைய மையப்பகுதி. வேர்ல்டு மேப்பை நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய மையப்பகுதி எதுவா தான் இருக்கும்? காபத்துல்லாவா தான் இருக்கும். காபத்துல்லா என்கிற இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உலகத்தை உண்டாக்கியதாக எழுதப்பட்டிருக்கு, உலகம் விரிவடையப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கு. இந்த காபத்துல்லாவுக்கு நேரா பாத்தீங்கன்னா எத்தனை வானம் இருக்குதுங்க? 7 வானம். குர்ஆனுடைய ஆயத்து இது. சூரத்து தபாரக் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 7 வானம் சம்பந்தமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப 7 வானம் என்பது உண்மை. இந்த காபத்துல்லாவுக்கு நேரா பாத்தீங்கன்னா 7 வானம் தாண்டி ஒரு ஆலயம் இருக்கிறது. அதற்கு பேர் மஸ்ஜிதே மாமூர் என்று பெயர். இதெல்லாம் நீங்க தேடினாலும் கிடைக்காது இந்த விஷயங்கள். யாருக்காவது தூக்கம் வந்துச்சுன்னா மெதுவா கொஞ்சம் நீங்க உஷாராயிக்கீங்க. நீங்க வெளியே தேடினா கிடைக்காது. குர்ஆன் ஹதீஸ்ல எடுத்த விஷயங்கள் இதெல்லாம் பொக்கிஷம், கண்டிப்பாக நாம பெற்றுக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காபத்துல்லாவுக்கு நேரா பாத்தீங்கன்னா 7 வானத்திற்கு மேல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதே மாமூர் என்று பெயர். மஸ்ஜிதே மாமூர். மனிதர்கள் எப்படி இந்த ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்களோ, தவாஃப் செய்கிறார்களோ, அதே போன்று அந்த ஆலயத்தை ஒரு சாரார் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க யாருங்க? மலக்குகள். மலக்குகள் தவாஃப் செய்யறாங்க. மலக்குகள் தவாஃப் செய்கிற நேரத்துல அல்லாஹ் சொன்னா மலக்குகளை பார்த்து, எப்படி இந்த ஆலயத்தை நீங்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது போன்று பூமியிலே நான் ஒரு ஆலயத்தை உண்டாக்க போறேன், மனித சஞ்சாரத்தை படைக்க போறேன், அவர்கள் அந்த ஆலயத்தை வலம் வருவார்கள் என்று சொல்லி இறைவனால் உண்டாக்கப்பட்ட முதல் ஆலயம் காபத்துல்லா. யாருடைய துணையும் கிடையாது. காபாவை யார் கட்டினான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நபியினுடைய பேரை சொல்லுவோம். எந்த நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம். காபத்துல்லாவை முதலாக கட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல. இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இருந்த இடத்துல அந்த காபத்துல்லாவை எடுத்து கட்டினாங்க. அதாவது மாடலேஷன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? பழைய வீடா இருக்கு, அதை வந்து புதுப்பிக்கிறதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த புதுப்பிக்கக்கூடிய வேலையைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டல. முதலாக காபத்துல்லாவை கட்டியது அல்லாஹ்வே உருவாக்கினார். அல்லாஹ்வே உருவாக்கினார். பிறகு மலக்குகளை கொண்டு அல்லாஹ் அதை புதுப்பிக்க செய்தார். பிறகு அடுத்தடுத்த நபிமார்களிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒப்படைத்தார். அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க? புதுப்பிச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை புதுப்பிச்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த காலத்தவருக்கு, அந்த சமூகத்தாருக்கு அல்லாஹ் கொடுத்த வயது என்ன தெரியுமா? 950 வருடம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் 1000க்கு 50 வருடம் கம்மின்னு சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தான் அந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் 950 வருஷத்தை வாழ்றது கொடுத்தான். பேசிக்குவாங்களா சர்வ சாதாரணமா? உங்களுக்கு எத்தனை வயசுங்க? இப்ப தாங்க 340 ஆகுது அப்படின்பாங்க. நம்ம 31ன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு முன்னால் உள்ள எல்லா உம்மத்தினருக்கும் அல்லாஹ் வயது அதிகமா கொடுத்துட்டான். இன்னமின் அமாரி உம்மத்தி மின் சித்தீன இலா சபஈன. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஏன் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் உண்டான வயசு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல வஃபாத் ஆனாங்க? 63ல. அப்ப 60க்கும் 70 வயதுக்கும் உள்ள மத்தியில் உள்ள வயசு தான். 70 வயதை ஒரு மனிதர் கடந்து வாழ்றாருன்னு சொன்னா அவர் இறைவனுக்கு அதிகமாக நன்றி செய்யக்கூடியவராக இருக்கணும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு வாழ்ந்த நபி சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல 80-85 பேர் தான் இஸ்லாத்துக்கே வந்தாங்க. யாருமே வரல. சூரத்து நூஹ்னு ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல, அதை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 29வது ஜுஸுல எல்லாமே வரும். அதாவது ரொம்ப விரிவா நான் விளக்கிட்டு போறேன், ரொம்ப அவசரமா சொல்லாம உங்களுக்கு இலகுவா விளங்கணுங்கிறக்காக மெதுவா சொல்லிக்கிட்டு போறேன். எல்லா விஷயத்தையும் நல்லா உள்வாங்கிக்கீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு 950 வருடத்தை அல்லாஹ் கொடுத்தா வாழ்வதற்கு வசதியாக. ஆனால் அவங்க 80-85 பேர் தான் இஸ்லாத்துக்கே வந்தாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்கு வராமே இருந்தாங்க. துவா செஞ்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. யா அல்லாஹ், இனிமேல் பூமியில யாரையும் விட்டு வச்சிடாத, எல்லாத்தையும் ஒரே போடு போட்டு அழிச்சிரு எல்லாத்தையும்.
இன்னக இன் ததருஹும் யுதில்லு இபாதக, நீங்க விட்டு வச்ச யா அல்லாஹ், நீ இவங்களை விட்டு வச்சுட்டேன்னு சொன்னா, அழிக்காமல் இந்த கூட்டத்தாரை விட்டு வைத்து விட்டால் யாரெல்லாம் என்கிட்ட இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட பத்தி மறுபடியும் வழி கெடுத்துருவாங்க. அதனால அழிச்சிடும் துவா செஞ்சாங்க, பத்வா செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவருடைய இஸ்லாத்துக்கு வந்த அந்த 80 சொச்ச பேரையும் அல்லாஹ் வெளியே அனுப்பிச்சிட்டு கடுமையான வெள்ளப்பிரளயத்தை கொண்டு அந்த சமூகத்தை என்ன செஞ்சான்? அல்லாஹ் அழிச்சான். இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது மக்காவை விட ரொம்ப தூரமான ஒரு பகுதியில வாழ்ந்தாங்க. அங்க அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது, அதனுடைய தாக்கம் மக்கா நகரம் வரைக்கும் வந்துச்சான். சொல்லுவாங்கல்ல, சுமத்ரா தீவில் ஏற்பட்ட சுனாமி கன்னியாகுமரியிலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஏற்பட்டுச்சா இல்லையா அதனுடைய தாக்கம், எவ்வளவு சேதம். அதே மாதிரி அவர்கள் வாழ்ந்த பகுதியில் ஏற்பட்ட அந்த சேதம், அதனுடைய தாக்கம் மக்கா நகர் வரைக்கும் வந்துச்சான். அந்த வெள்ளப்பிரளயத்துல காபத்துல்லாவும் சின்ன பின்னமாக்கப்பட்டுச்சு. பிறகு அதற்கடுத்து வந்த நபிமார்களை காபத்துல்லாவில் கை வச்சாங்க, புதுப்பிச்சாங்க. இந்த விஷயங்களை நல்லா விளங்கிக்கணும் நம்ம. இதுதான் ஹிஸ்டரி, காபத்துல்லாவுடைய சுருக்கமான ஹிஸ்டரி. அடுத்தடுத்த நபிமார்களுடைய வரிசையில ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமே எனக்கென்று ஒரு ஆலயத்தை நீ புதுப்பித்து கட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடம்னு கேட்டாங்க. எந்த இடத்துல நான் கட்டணும்னு கேட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி தந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாக்குறாங்க, சுத்தி எல்லாம் பாலைவனம், சுத்தி பாலைவனம். இப்போ உள்ள மாதிரி இருந்துச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சில புகைப்படங்கள்லாம், அரியா புகைப்படங்கள் சிலது வரும், வாட்ஸ்அப்ல எல்லாம் வரும். அதை பாருங்க, பக்கத்துல எல்லாம் எந்த கடையும் இருக்காது, வெறும் காபத்துல்லா மட்டும்தான் இருக்கும். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது 5000 வருடங்களுக்கு முன்பாக. அப்ப அவங்க காலத்துல என்ன இருந்திருக்கு? ஒண்ணுமே இல்லை, வெறுமன பாலைவனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ன இந்த இடத்துல உனக்கு ஒரு பள்ளிவாசலை கட்ட சொல்றியே, என்ன விஷயம்? யாராவது உன்னை வணங்குவதற்கு வருவாங்களா? இங்க மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு நகரமா இல்ல இருக்குது, இங்க போய் நீ வந்து பள்ளியை கட்ட சொல்றியேன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, கட்டுவது உன்னுடைய வேலை, மக்களை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு, என் வேலை. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கட்டுங்க. கட்டி முடிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கட்டினாங்க. அதற்கு துணையா யார் இருந்தா? அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கட்டினாங்க. கட்டி புதுப்பிச்சு முடிச்சுட்டு, யா அல்லாஹ் கட்டிட்டேன், என்ன செய்யறது? இது ஒரு நீண்ட ஹிஸ்டரி. இது ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அல்லாஹ் சொன்னா, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரி யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்ராஹிமே, இப்ப ஹஜ்ஜி என்கிற அமலுக்கு நீ என்ன செய்ய? அறிவிப்பு செய்ய. வஅத்தின், அத்தின்னா என்னங்க? ஏலான் செய்யறது. அதான் சொல்றோமா இல்லையா? பாங்குக்கு அறிவிப்பு செய்ய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க. வர்ற மாதிரி தெரியல மக்கள். யா அல்லாஹ், என்ன யா அல்லாஹ், எல்லாம் கட்டி முடிச்சு திறப்பு விழா கொண்டாடுறதுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறேன், யாரையுமே காணமே. அல்லாஹ் சொன்னா, கூப்பிட்டுக்கிட்டே இரு, வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? நடந்தும் வருவார்கள், வாகனத்திலையும் வருவார்கள். கண்டிப்பாக கூட்டம் கூட்டமாக உலகமே அந்த ஆலயத்தை உற்று நோக்கும் என்பதா அல்லாஹ் சொன்னான். அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க, மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்ன வரைக்கும் எத்தனை பேர் இந்த காபத்துல்லா படையெடுக்கிறாங்க. இந்த சவுதி கவர்மெண்ட்டே வராதையா, போதுயா, வராதையான்னு தடுக்கிறான். அப்படி இருந்து வர்றாங்க. இப்ப சமீப காலமா 2000 ரியால் ஃபைன் வேற போடுறான், கொடுத்து வர்றாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ஒரு ஆலயம். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை புதுப்பிச்சாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரிசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுப்பிச்சாங்க. நம்முடைய காலத்திலே பார்க்கக்கூடிய இந்த காபத்துல்லாவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே பார்க்கக்கூடிய காபத்துல்லாவுக்கும் 2 வேறுபாடுகள் இருக்குதுங்க. இதெல்லாம் நல்லா விளங்கிக்கணும் நம்ம. இப்ப நம்ம காபத்துல்லா எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ உள்ள காபத்துல்லாவுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள காபத்துல்லாவுக்கும் 2 வேறுபாடு இருக்குங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்த அந்த காபத்துல்லா இதே காபத்துல்லா தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் அதற்கு 2 வாசல் இருந்துச்சு. எத்தனை வாசலுங்க? 2 வாசல்கள் இருந்துச்சு. ஒரு வாசல் வழியா உள்ள போய் மறுவாசல் வழியா வெளியே வருவாங்க. அப்படி ஒரு தோற்றத்துல காபத்துல்லா இருந்துச்சு. ஒண்ணு. இப்ப எத்தனை வாசல் இருக்கு? ஒரே ஒரு வாசல் தானே இருக்கு. பார்த்துருப்பீங்கல்ல, கோல்டு கலர்ல அந்த கேட்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஒரு வாசல் தான் இருக்கு. டீ குடிச்சுட்டு இருந்தாலும் கவனம் இங்க இருக்கணும், மறந்துடக்கூடாது. 2வது வேறுபாடு என்ன தெரியுமா? காபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே ஒரு யூட்டன் மாதிரி அரை வட்டம் ஒண்ணு இருக்கு, தெரியுமா? பார்த்திருப்பீங்க. அது என்னங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் பயானுடைய தொடர்ச்சியில சொல்லுவேன். அந்த இடம் முழுக்க காபத்துல்லாவாக இருந்துச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல. அப்படி ஒரு யூட்டன்லாம் கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல. அந்த யூட்டன் வரைக்கும் காபத்துல்லா பெருசா இருந்துச்சு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் அது சிறியதாக ஆக்கப்பட்டது. அது புதுப்பிக்கக்கூடிய நேரத்துல போதிய பணம் இல்லாதனால, ஹலாலான பணம் இல்லாததுனால அந்த இடத்தை விட்டுட்டு காபத்துல்லாவை நம்ம சுருக்கி கட்டிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முதல் ஹலீஃபா, பிறகு ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு, பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு, பிறகு அலி ரலியல்லாஹு, 4 ஹலீஃபாக்களும் அதுல அவங்களால அவங்களுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு மாடுலேஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அந்த வரிசையில ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமன்னர், அவரோட அந்த மாடுலேஷன் பண்ணாரு முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு முடிவு பண்ணாரு, வரக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் காபத்துல்லாவை தொட்டு தொட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இனி வருங்காலத்துல இதை விட்டோம்னு சொன்னா காபா என்பது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஆயிரும். எனவே என்ன செய்யக்கூடாது, என்னுடைய ஆட்சியோடு இந்த காபாவை தொடக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது என்று சொல்லி அதோடு அந்த காபத்துல்லாவை மாடுலேஷன் பண்ணக்கூடிய வேலை முடிஞ்சு போச்சு. அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு தக்கவாறு காபாவுக்கு மேல வேணா என்ன செஞ்சுக்கலாம், துணியை வேணா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்ததுனால இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த காபாவுக்கு மேல இருக்கக்கூடிய துணியை மட்டும் கழட்டிட்டு மாத்துவாங்களே தவிர காபாவில கை வைக்க மாட்டாங்க. யாரும் புதுப்பிக்கணுங்கிற இலையில யாருமே என்ன செய்யறது இல்லைங்க, கை வைக்கிறது இல்லை. அப்ப அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட காபத்துல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால பலருடைய கைப்பட்டு இன்னைக்கு அழகான ஒரு தோற்றத்துல நம் கண் முன்னே இந்த காபத்துல்லா தெரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இது காபத்துல்லாவுடைய சுருக்கமான ரத்தின சுருக்கமான வரலாறு. இது தெரிஞ்சா போதும் நமக்கு, யார் உருவாக்கியது, யாருடைய கைப்பட்டுச்சு, என்ன விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். காபாவை சுத்தியே பல இடங்கள்ல துஆக்கள் கபூலாகும். மெயினா அதுக்கு தான் இன்னைக்கு வர சொன்னதே உங்களை. இப்போ நம்ம உம்ராவுக்கு வந்திருக்கிறோம், உம்ரா செஞ்சு முடிச்சிட்டோம், 5 நேரம் தொழுக போயிட்டு இருக்கிறோம். ஒரு சில தாய்மார்கள், சகோதரர்கள், பெரியவர்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய ஆசைகளை, நிறைய கனவுகளை, நிறைய ஏக்கங்களை, நாட்டங்களை சுமந்து வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? சுத்தி பார்க்கவா? சுத்தி பார்க்க இல்லை, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும், நம்முடைய ஹாஜாத்துகள்லாம் நிறைவேறணுங்கிற எண்ணத்துல நம்ம வந்திருக்கிறோம். அப்ப பலருடைய தேவைகள்ல வந்திருக்கிறோம். அப்போ உரிய இடத்துல துஆக்கள் கபூலாகக்கூடிய இடத்துல போய் நாம கையேந்தி கேட்டா தானே அது கபூலாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த இடத்துல நின்று துஆ செஞ்சாங்களோ அந்தந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல் இடம் முல்தஸிம் என்று சொல்லக்கூடிய இடம். நல்லா கவனிங்க, யாராவது தூங்குனாங்கன்னா பக்கத்துல தட்டி விடுங்க. ரொம்ப 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 நமக்கு அவசியமான இடம் முல்தஸிம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? முல்தஸிம். முல்தஸிம் எங்க இருக்கு? ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கா இல்லையா? அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் காபத்துல்லாவினுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட இடம் முல்தஸிம். யாராவது பெரிய டேப் ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த மக்காவை பார்த்து போட்டு காமிக்கலாம். அல்லது பெரிய செல்லில் ஏதாவது மக்கா போட்டோ இருந்துச்சுன்னா எடுங்க பார்ப்போம். சும்மா ஒரு ஓரலை காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குதுமா, அந்த கல்லுக்கும் அந்த காபத்துல்லாவினுடைய வாசல் இருக்கா இல்லையா, அதற்கு இடைப்பட்ட பகுதி ஒரு சின்ன ஒரு கேப் தான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க நிறைய பேர் தன்னுடைய நெஞ்சை வச்சு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. பாத்திருக்கீங்களா? பாத்தீங்கல்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் முல்தஸிம். இவ்வளவு கூட்டமா இருக்க ஜர்த்தி, இப்ப நான் அதுக்குள்ள போகணுமா? யாரும் அதுக்குள்ள போயிட வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முல்தஸிம் இடத்துல நின்று கேட்டாலும் அல்லது முல்தஸிம் என்கிற எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு அப்படியே நேரா தூரமாக, எவ்வளவு தூரமாக வந்து நின்று கேட்டாலும் முல்தஸிம்ல கேட்ட மாதிரி தான். அதனால காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் அந்த கல்லுக்கும், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் இடையில நாம நிக்கிறோமாங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, கடைசியா வந்து நின்று சரியாக அந்த இடத்துல நாம நிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா, யா அல்லாஹ் நான் முல்தஸிம் என்கிற இடத்துல நின்று துஆ செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஹாஜாத்துகள் எல்லாத்தையும் கேட்கலாம். சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, முல்தஸிமிலே கேட்ட துஆக்களை எங்களுடைய வாழ்நாளிலேயே அல்லாஹ் கபூல் செய்ததை நாங்கள் கண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் ஒரு விசேஷமான இடம் முல்தஸிம் என்கிற இடம். கொண்டாங்க, தூரமா இருக்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சும்மா பார்த்து வச்சுக்க. அதாவது காபத்துல்லாவுடைய வாசல் இது தங்க கடல்ல தெரியுதா, அது வாசல். இந்த இடம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு. இதுக்கும் ஒரு சின்ன கேப்பு தான், ஒரு சின்ன கேப்பு தான் இருக்கும். இந்த மூல ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, பக்கத்துல காபத்துல்லாவுடைய வாசல். இந்த இடம் ரொம்ப சின்ன இடம். அந்த கேப்ல நம்ம என்ன செஞ்சுக்கணுங்க, நின்று தூரமா நின்று உள்ள போயிட வேணாம், தயவு செய்து மாட்டிக்குவோம்.
தூரமா நின்று யா அல்லாஹ் நான் முல்தஸிம்ங்கிற இடத்துல நின்று துவா செய்யறேன்னு ஆரம்பிச்சோன்னு வைங்க, நிச்சயமா அல்லாஹ் நம்முடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்வான். சஹாபாக்கள் நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, வாழ்நாள் நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நாங்கள் கேட்ட துவாக்களை